பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மாதத்தின் முதல் நாளான இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, மனிதர்களாலே சூழ்நிலைகளினாலே தள்ளப்பட்டவர்களாக, காயப்பட்டவர்களாக, மனம் நொந்து போனவர்களாக இந்த நாளிலே இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஆரோக்கியம் மாத்திரமல்ல, அந்த ஆரோக்கியத்தின் நிமித்தமாக உன் இருதயத்திலே பல நாட்களாய், பல வருடங்களாய், இதோ வருட கணக்கிலே இருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்றக்கூடியவர் அவராய் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், அவர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவன் என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் சுகவீனமாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் பலவீனப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு வெட்கமடைந்தவர்களாய் இருக்கிறீர்களோ, அந்தந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். கலங்காதிருங்கள். மனிதன் உங்களை தள்ளலாம், கர்த்தர் உங்களை ஒருபோதும் தள்ளவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி அநேகர் சொல்லலாம், ஆனால் நானோ உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் மகனே, மகளே, உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் ஆற்றினால், அவர் காயங்களுக்கு மருந்து போட்டால், அவர் நம் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்துவிட்டால், இந்த காயங்களுடைய வடுகூட இல்லாமல் போய்விடும் தேவ ஜனமே. எனவே இந்த மாதத்தை தொடங்குகிற நீங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர். எனக்கு இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எழும்பி எனக்கு தீங்கு செய்தாலும் கூட என்னோடு கூட இருக்கிற தேவன் எனக்கு தீங்கை நன்மையாக மாற்றுவார், இதோ ஆரோக்கியத்தை எனக்கு வரப்பண்ணுவார் என்று சொல்லி இந்த மாதத்தை விசுவாசித்து தொடங்குங்கள் தேவ ஜனமே. அவரே உங்களுக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் கொடுத்து இந்த மாதத்தை மனநிறைவோடு நடத்துவார். கலங்காதிருங்கள். எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த மாதத்திலே காண்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாதத்திலே எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்தின் சூழலிலே ராஜா, எங்களுடைய ஏதோ ஒரு பகுதி அப்பா எங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஆண்டவரே பலவீனம் அடைந்த எங்களுடைய சரீரத்தை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் இந்த நாளிலே ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்கு நீர் சாதகமாக, எங்களுக்கு நீர் அனுகூலமாக, எங்களுக்கு நீர் ஒத்தாசையாக இந்த மாதத்திலே எழுந்து நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபித்து இந்த மாதத்தில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. நீரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.